ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து முருங்கைக்காய் சாம்பார் வந்து செய்ய போகிறோம். அதனால் துவரம் பருப்பை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்படியே தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பருப்புலாம் நல்லா இது மாதிரி கழுவி எடுத்துக்கணும். இப்போ அதில் எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஓகேங்களா? சாம்பார் ரெசிபி செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் துவரம் பருப்பு வேக வைக்க போகிறோம். இதில் வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டாச்சு, பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவு, இப்போ இதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் வேக வச்சிடலாம். இந்த துவரம் பருப்பு நல்லா வேகட்டும். துவரம் பருப்பை வேக வச்சுருந்தோம்ல, அது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் சாம்பார் ரெசிபி வந்து செய்ய போகிறோம். அதில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காயட்டும். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். சமையல் எண்ணெய் நாங்கள் சன்லாண்ட் ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றியாலே. கடுகு 1 ஸ்பூன் போட்டோம். வெங்காயம் போட்டாச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த துவரம் பருப்பை நல்லா மத்து போட்டு இந்த சட்டியில் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம்.
தக்காளி போட்டுக்கலாம். ஸோ முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம், கத்திரிக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். சாம்பார் ரெசிபியில் செய்யும் போதே கட்டாயம் இந்த மாதிரி முருங்கைக்காவை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போ போடுறோம் முருங்கைக்காய், கத்திரிக்காய். மிளகாய் தூள், ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கல்லுப்பு 1 ஸ்பூன், தண்ணி ஊற்றிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே. இப்போது நம்ம ஆல்ரெடி பருப்பை மற்ற வச்சு கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக புளி கரைச்சலை ஊற்றிக்கிறோம். அதை எல்லாத்தையும் அந்த குண்டால ஊற்றியாச்சு. அந்த புளி தண்ணியை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, அது டேஸ்ட்டும் கொடுக்கும், ப்ளஸ் சீக்கிரமாக ஊசாசம் வராமல் இருக்கும். அதுக்காக தான். ஸோ இப்படி தான் முருங்கைக்காய் சாம்பார் ரெசிபி வந்து செய்யணும். எப்படி இருக்குது இந்த முருங்கைக்காய் சாம்பார் ரெசிபி? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த முருங்கைக்காய் சாம்பார் ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது சவுத் இந்தியன் ஃபேமஸான சாம்பார் ரெசிபி, முருங்கைக்காய் சாம்பார். எல்லாம் நல்ல நல்ல விசேஷங்களையும் கல்யாணத்துக்கும் கண்டிப்பாக செய்வாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 2 கொதி வரணும். வந்ததுக்கப்புறம் தான் சூப்பரான சுவையான டேஸ்டான முருங்கைக்காய் சாம்பார் ரெசிபி ரெடி. நீங்கள் பாருங்கள், நல்லா கொதிச்சு வருதா? சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ரெசிபி ரெடி.